தங்கராஜ் திருமுல்லை வாயில், இவரும் ஒரு நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கார். இது சரியான கேள்வி, பின்னி எடுத்துரும் என்ன. இதுக்கு பதில் சொல்லணுன்னா ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லணும். இந்த பதிவில் அவ்வளோ விஷயங்களையும் சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன். இரட்டை குழந்தைகளாக பிறந்தவர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது எவ்வாறு பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்குறேன். இரட்டை குழந்தைகளாக பிறந்தவர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது எவ்வாறு பார்க்க வேண்டும்? இரட்டையரின் லக்னம் ராசியும் இருவருக்கும் ஒரே மாதிரி வைத்து பார்க்க வேண்டுமா அல்லது வேறு முறையில் பார்க்க வேண்டுமா? தயவு செய்து. என்னங்கய்யா கேள்வி, நல்ல கேள்வி தான் கேட்டு வந்தீங்க. இரட்டையர் குழந்தையில் அதுக்கு எத்தனை நிமிடம் வித்தியாசத்தில் பிறந்திருக்குதோ அந்த அடிப்படையில் சில டைமில் என்ன பண்ணோன்னா, ரொம்ப ரேர் கேஸ் அது, லக்னம் மாறுறது உண்டு, ராசி மாறுறது உண்டு. ஆனால் பெரும்பாலும் 100க்கு 99.25 வரைக்கும் ஒரே ராசி, ஒரே லக்னம், ஒரே நட்சத்திரம், தசாபுத்தியில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது வேறு எந்த ஜாதகத்தை வச்சுட்டு நீங்கள் பார்ப்பீங்க கேட்டிருக்கிறீங்களே? இருவருக்கும் ஒரே மாதிரி வைத்து பார்க்க வேண்டுமா அல்லது வேறு முறையில் பார்க்க வேண்டும்? வேறு முறைக்கு எங்கே போகிறது, எந்த முறைக்கு போகிறது? நம்ம பலன் சொல்லக்கூடிய அடிப்படையில் வரும்போது உங்களுக்கு வேறு வழியை நான் முதல்லையே சொல்லியிருக்கிறேன். நாடி அம்சத்தை பார்த்து பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது நாடி அம்சம் தேவையில்லை. திருமண பொருத்தத்துக்கு நாடி அம்சம் தேவையில்லை. திருமண பொருத்தம் அப்படிங்கிறது என்னென்னா, ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாக தான் இருக்கும். ரெண்டு ஜாதகங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ராசி லக்னமும் அதுதான், ராசியும் அதுதான், நட்சத்திரமும் அதுதான். தசாபத்தியில் கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். 1 மாதம் 2 மாதம், ஒரு 4-5 நாள் 10 நாள் இப்படி வித்தியாசம் வரலாம். அதுக்கு மேலே போகாது. அப்போ அந்த ஜாதகத்தை வச்சு தானே நம்ம திருமணத்தை பொருத்தம் பார்க்கணும். வேறு எந்த ஜாதகத்தை நம்ம வச்சுக்க முடியும்? வேறு எந்த ஜாதகம் அவங்களுக்கு இருக்குது? ரெட்டை குழந்தையாக பிறந்துட்டாங்க, 5 நிமிஷம் இடைவெளியில் பிறந்துட்டாங்க, 10 நிமிஷம் இடைவெளியில் பிறந்துட்டாங்க. 2 பேர்த்துக்கும் ஒரே லக்னம் தான் இருக்குது, ஒரே ராசி தான் இருக்குது, ஒரே நட்சத்திரம் தான் இருக்குது. அப்போ வேறு எந்த முறையில் பார்க்க முடியும் உங்களுக்கு? அந்த ஜாதகத்தை வச்சுட்டு தானே பார்க்கணும். வேறு எந்த ஜாதகம் அவங்கக்கிட்ட இருக்கு? இல்லையே. அப்போ திருமண பொருத்தத்தை எப்படி பார்க்க முடியும்? அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தான் திருமண பொருத்தம் பார்க்கணும். 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் திருமண பொருத்தம் வரும். லக்ன அடிப்படையில் பார்த்தாலும் அப்படி தான் வரும், நட்சத்திர அடிப்படையில் பார்த்தாலும் அப்படி தான் வரும். மாறி வராது, ஒரே மாதிரி தான் இருக்கும். பலன்கள் பார்க்கணும் அப்படின்னும் போது மட்டும்தான் அந்த நாடி அம்சம் அங்கே வந்து நிற்கும். ஒரு ராசியை 150 பிரிவாக பிரித்து எந்த நாடி அம்சத்தில் இந்த குழந்தை அந்த குழந்தை ஜனித்திருக்கிறது என்பதை வைத்து மிக அனுபவசாலிகளாக இருப்பவர்களால் தான் நாடி அம்ச முறைப்படி பலன் சொல்ல முடியும். எல்லோராலும் சொல்லிவிட முடியாது. அதுக்கு அனுபவம் நிறைய வேணும். ஆகையினால நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? திருமண பொருத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கீங்க, பலனை பற்றி கேட்கல. இருந்தாலும் நான் பலனை பற்றி சொல்லிட்டேன். திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரே ஜாதகம் தான், 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ரொம்பவும் ரொம்ப ரொம்ப அபூர்வமாக சில நேரங்களில் லக்னம் மாறி வருவதும் உண்டு, ராசி மாறி வருவதும் உண்டு, நட்சத்திரம் மாறி வருவதும் உண்டு. அது ரொம்ப ரேர் கேஸ், அபூர்வமான அமைப்பில் வரும். அப்படி வரும்போது இந்த ஜாதகம் வேறையாக போயிடும், அந்த ஜாதகம் வேறையாக போயிடும். ஏன்னா ஒரு லக்ன சந்தியில் வந்து பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. லக்ன சந்தியில் ஒரு முதல் குழந்தை பிறந்துருச்சு, 2வது குழந்தை லக்ன சந்தியை தாண்டி அடுத்த லக்னத்தில் பிறந்துருச்சு. அப்படின்னும் போது லக்னம் ஆகும். அதே மாதிரி ராசி சந்தியில் அது பிறக்குது,
அப்படின்னும் போது இந்த குழந்தை இந்த ராசியில் பிறந்துடும், அந்த குழந்தை அந்த ராசிக்கு போயிடும். நட்சத்திர சந்தியும் அதே மாதிரி தான். பார்த்தா ஒரு குழந்தை இந்த நட்சத்திரத்தில் இருக்கும், இன்னொரு குழந்தை அந்த நட்சத்திரத்தில் இருக்கும். இது எப்படி அமையுது? அபூர்வமாக எங்கேயோ ஒன்று. நிறைய ஜாதகங்கள் இல்லை, எங்கேயோ ஒரு ஜாதகம் அந்த மாதிரி அமையலாம். அமைஞ்சு இருக்கிறத நான் கூட பார்த்துருக்கேன் ஐயா. ரெட்டை குழந்தை ஜாதகம் வெவ்வேறு லக்னத்தில் இருந்து இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். வெவ்வேறு ராசியில் இருக்கிறதையும் பார்த்துருக்கேன். வேறு வேறு நட்சத்திரத்தில் இருக்கிறதையும் பார்த்துருக்கேன். அதனால தான் இதை நான் சொல்ல வேண்டியதாக வந்துச்சு. நான் பார்த்துருக்கிறதுனால, என் அனுபவத்துக்கு வந்ததுனால இதை சொல்ல வேண்டியதாக வந்துச்சு. இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் இப்போ சொல்கிற கருத்துக்கள் பூரா என்னுடைய அனுபவ கருத்துக்கள் மட்டும்தான். மூல நூலினுடைய கருத்தையும் சேர்த்து, என்னுடைய குருநாதனுடைய கருத்தையும் சேர்த்து, என் மானசீக குருநாதர் பி வி ராமனுடைய கருத்தையும் சேர்த்து சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் ஜாதகம் பார்க்குறத நிறுத்தி 10 வருஷத்துக்கு மேலாச்சு. இடைவெளி விட்டு போச்சு. புத்தகங்கள்லாம் நான் எழுதின புத்தகங்கள்லாம் பல வருஷங்களுக்கு முன்பு எழுதுனது. அதில் என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறத வச்சு உங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சில டைமில் என்ன பண்ணுறேன்னா, சில சிக்கலான கேள்வி வரும்போது அந்த புத்தகத்தை எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு கூட சொல்கிறேன். என்னுடைய புத்தகத்தை நானே எடுத்து பார்த்து எந்த புத்தகத்தில் இதில் இருக்குதுன்னு யோசனை பண்ணி எடுத்து 2-3 புத்தகத்தையும் செக் பண்ணி பார்த்து கூட சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதுபோல் இந்த இரட்டை குழந்தைகளுக்கு பிறந்த ஆட்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் வரும், மாறி வராது. வேறு எதை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க போகிறோம்? அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு 2 பேத்துக்கு ஒரே மாதிரி ஜாதகம் தான் இருக்கும். ரிஷபத்தில் தான் கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். அப்போது அந்த ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். வேறொரு முறை இருக்கிறது. என்ன முறை? கைரேகை தெரிந்திருந்தால், கைரேகை சாஸ்திரத்தை நன்கு படித்திருந்தால் கைரேகை மூலமாக பொருத்தம் பார்க்கலாம். நான் பார்த்து கொடுத்துருக்கேன். எனக்கு கைரேகை தெரியும். கைரேகை சம்பந்தமான புத்தகம் நான் எழுதியிருக்கேன். ஜாதகமும் கைரேகையும் இருக்கிற புத்தகம் எழுதியிருக்கேன். எனக்கு கைரேகை தெரிஞ்சதுனால இப்படி இரட்டை குழந்தை ஜாதகத்துக்கு வரும்பொழுது சில ரொம்ப கம்மியான ஜாதகங்கள், ரொம்ப அதிகம் இல்லை, சில அளவுக்கு குறைவான ஜாதகங்களில் நான் கைரேகை பார்த்து பொருத்தம் பார்த்துருக்கேன். அந்த 2 பேர்த்தையும் வர சொல்லி, அந்த ஜாதகனை வர சொல்லி, அல்லது அந்த ஜாதிக இரட்டை குழந்தை பெண்களாக இருந்தாக்கா அந்த பெண்ணை வர சொல்லி, அல்லது இரட்டை குழந்தை ஆணாக இருந்தால் அந்த ஆணை வர சொல்லி, இந்த ஜாதகத்தையும் வச்சுக்கிட்டு அவன் கைரேகையை வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அது மாதிரி திருமணம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்காங்க. அது மாதிரி கைரேகை சாஸ்திரம் நன்கு தெரிந்திருந்தால் கைரேகை வைத்தும் திருமண பொருத்தம் பார்க்க முடியும். நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி கைரேகையை பார்க்குறவங்க இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல சாமி. நிறைய இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம். பார்க்குறவங்க இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறதுக்கு வரல. இருக்கலாம், ஆனால் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கைரேகை பார்த்து பலன் சொல்கிறவங்க இருக்கலாம், கைரேகை நிபுணர்கள் இருக்கலாம். பழைய நிபுணர்கள்லாம் இல்லை. பழைய நிபுணர்களில் நான் இப்போ இருக்கேன். நான் கைரேகையை பார்த்து திருமண பொருத்தம் பார்த்துருக்கேன். ஏன்னா கைரேகையில் நல்ல துல்லியமாக காட்டி கொடுக்கும். உண்மையில் பார்க்க போனால் இந்த ஜாதகம் என்பதனுடைய மூலம் கைரேகை தான். இன்றைக்கி நாடி ஜோதிடமெல்லாம் கைரேகையை வச்சுட்டு தான் நான் நாடி ஜோதிடமெல்லாம் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில், திருச்சியில் இங்கெல்லாம் எடுத்து கொடுக்குறதெல்லாம் அந்த கைரேகையை வச்சு தான் எடுத்து கொடுக்குறாங்க. ரேகையை வச்சு தான் எடுத்து கொடுக்குறாங்க நாடி ஜோதிடர். இங்கே இவங்க சொல்லிகிட்டு இருக்கிற நாடி என்பது வேறு, அவங்க சொல்கிற நாடி என்பது வேறு. இங்கே சில பேர் நாடி விஷயமாக நான் பிறகு நந்தி நாடி, அந்த நாடி, இந்த நாடியில் பார்க்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, அது வேறு. அவங்க பார்த்து சொன்னேன் நாடி வேறு. அது இன்னும் கூட அந்த வழக்கில் இருக்குது. அந்த சுவடி எடுத்து பார்த்து சொல்கிறது இன்னும் இருக்குது, வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு சரியாக வருதோ தெரியல. முதல்ல சரியாக வந்திருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஆகையினால இதில் எப்படி என்ன நான் உங்களுக்கு
முடிவாக சொல்ல போகிறேன் அப்படின்னா 2 பேர்த்துக்குமே திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் ஜாதகம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.